கிச்சடி செய்யறதுக்கு காய்கறிகள் தேவைங்க. அந்த காய்கறியை வந்து கட் பண்ணி குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. என்னென்ன காய்கறினா பீன்ஸு ஒரு 2, கேரட்டு 2, பீன்ஸு 2ன்றது ஒரு 4-5 கூட சேர்த்துக்கலாங்க. கேரட் 2, உருளைக்கிழங்கு 1, இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிட்டு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வில் கடாய் காஞ்ச பிறகு சமையல் எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய், கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது இது நல்லா சூடான பிறகு கூடவே வந்து ஒரு 3 பிரிஞ்சி இலை இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்து பட்டை 2 சின்ன துண்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே அன்னாச்சி பூ ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கிராம்பு ஒரு 5, கூடவே ஏலக்காய் ஒரு 2 சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. கூடவே சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு, கூடவே 5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதுவும் இதை கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து வதக்கலாங்க. இப்போ இது கூட வீட்டு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவும் இது கூடவே நல்லா வதக்கணுங்க. இப்போ இந்த மசாலா நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க இந்த காய்கறியில் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே இந்த காய்கறியை வேக வைக்கிறதுக்கு இந்த சொம்பு அளவுக்கு தண்ணீரை சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கோங்க இந்த காய்கறியை, அதுவும் இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கூடவே எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால கூடவே வந்து இன்னொரு டம்ளர் தண்ணியும் இது கூட நாங்கள் சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா சேமியாவும் நம்மளுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுனால தான் இன்னொரு டம்ளர் தண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டேங்க. கொதிச்சத பிறகு இப்போ இந்த நேரத்தில் நம்ம இது கொதிக்கிற நேரத்தில் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேங்க. கொதித்து வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா கொதி வந்துச்சான்னு மூடி திறந்து பார்த்துடலாங்க. நல்லா சலச்சலன்னு கொதிச்சிச்சிங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம சேமியா போட்டு கலரி ஆரம்பிக்கலாங்க. சேமியா வந்து 180 கிராமுங்க. அந்த சேமியா இது கூட சேர்த்து நம்ம கிளற ஆரம்பிக்கலாங்க. நூற்றி 150 கிராம் சேமியானா ஒரு பாக்கெட் சேமியா அளவுங்க. இப்போ இந்த சேமியாவை ஒரு 5 நிமிஷம் இப்படியே கலரினே இருக்கணுங்க. அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சரியாக வேகாது, அடி பிடிச்சிரும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொஞ்சம் அந்த தண்ணி வட்டுற வரைக்கும் கலரினே இருக்கணுங்க. இந்த சேமியா கிச்சடி ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமான அளவு உள்ளதாக இருக்குங்க. இப்போ நல்லா பாருங்கள், தண்ணி சுத்தமாக வற்றிடுச்சு. இப்போ சேமியா கிச்சடி தயார் நிலையில் வந்துடுச்சிங்க. இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளை இதன் மேலே தூவிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட சுவையான மணமணக்கும் சேமியா கிச்சடி தயாராகிடுச்சிங்க.